ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? சாரி, சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே, இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மேக் அப் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னா ஒரு கேண்டி, பீனட் கேண்டி. இது நான் எப்படி செய்வேன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க நான் எப்படி செய்வேன்னு. நான் ரொம்ப ஈஸியாக சக்குன்னு செஞ்சுருவேன். இந்த கேண்டி வந்து ரொம்ப அப்படியே ஹாட்டாக அப்படி கடிச்சு இழுக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஹாட்டாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு. நான் நார்மலி இப்படி தான் செய்வேன். இங்கே வந்து பீனட் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ட்ரை ரோஸாக எண்ணெய்லாம் ஊற்றாமல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வந்து அப்படியே கொரன்னு இருக்குது. ஓகேங்களா, 150 கிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது வந்து கோகோனட். ஓகே, ட்ரை கோகோனட் நான் ரெடிமேடாக வாங்கினது சூப்பர் மார்க்கெட்டில். 1/2 கப் எடுத்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இங்கே வந்து கோகோ பவுடர் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். நான் சால்ட்டட் பட்டர் பாய்க்கிறனால இப்போ நான் வந்து சால்ட் கொஞ்சம் போடலை. நீங்கள் அன்சால்ட்டட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சால்ட் 1 or 2 பிஞ்ச் போட்டுக்கிங்க. ஓகேங்களா. அப்புறம் இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ஸோ எனக்கு ரொம்ப சீனி வேணாதனால நான் கொஞ்சம் காஃபி பவுடர் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் இது வந்து மில்கா. நான் வந்து கண்டிஷன் பாய்க்கிறேன், தண்ணிப்பால் தான். ஸோ இது கப்பு வந்து இது கோகோ பவுடர் எடுத்தனால இந்த கலரில் இருக்குது. 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் நான் எப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ வந்து நான் இன்னும் ஃப்ளேமை திறக்கலை. ஸோ இந்த தண்ணிப்பால், இந்த கோகோ பவுடர், காஃபி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து கரைச்சி அழகாக மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நான் நார்மலி இப்படி தான் செய்வேன். ஸோ இதுவும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஈஸி. ஓகேங்களா. லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். நல்லா அந்த கோகோ எல்லாமே லம்ஸ்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். ஸோ நான் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஓகே, நான் இப்படி தான் செய்வேன். ஃப்ளேம் ஒன்றும் திறக்கலை. நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். 3/4 கப். பிகாஸ் எனக்கு ரொம்ப இனிப்பு வேணாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1 கப் to 1 + 1/4 கப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விஷ் சுகர். பட் ப்ரௌன் சுகர் பாய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒயிட் சுகர் கூட பாய்ச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது கூட வந்து 1/4 கப் தண்ணி. லோ ஃப்ளேமில் தான். அது கொஞ்சம் பாவு மாதிரி வரணும். நான் காமிப்போம் உங்கள்கிட்ட. வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெடி ஆகிறதுக்குள்ளார அந்த கேப்பில் வந்து நீங்கள் எந்த ட்ரே யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஈஸி. வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரும். ஸோ ஒன்றும் ரெடி ஆகலை. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நான் காமிப்போம் உங்கள்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி வரும். அப்போ நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் இப்படி போட்டு பாருங்கள், தெரியுதுங்களா? அது அப்படியே நிற்கும், கரியாது. ஓகே, இதான் கரெக்டு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கோகோ பவுடர், பட்டர், அப்போ இப்போ வந்து நான் அதை போட்டுப்பேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்ல வெயிட் பண்ணுவோம். ஓகே, 1 மினிட் கழித்து இந்த பீனாட்டையும் கொட்டிக்குவேன். ஒருவருன்னு செய்யணும், அப்போ தான் கிண்டிக்குவோம். கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா கிண்டிக்கிங்க. ஸோ இப்போ நான் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அப்போ தான் அது பீனட்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். முடிஞ்சு.
ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் முதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் ட்ரேயில் போட்டுட்டேன். ஓகே, ட்ரேயில் இந்த மாதிரி போட்டுட்டு கோலையோ கிளாஸோ எடுத்து நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் எந்த லெவலுக்கு என்னமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியில் நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் போடலை, பிகாஸ் அது உளுக்கு நம்ம போட்டதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது சூடு ஆறுறதுக்குள்ளாரே உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிங்க பட்டர். ஓகே, ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஆறட்டும். பாருங்கள் என்னோடய சூப்பராக இருக்கும் கூறாக மன்னிச்சனால. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஈஸி தானே பாருங்கள். ஸோ அந்த பீனட்டை வந்து ரொம்ப அதான் நான் வந்து 2 தர ஒரு சைட் வந்து நல்லா அரைச்சிட்டேன், ஒரு சைடில் வந்து கொரன்னு கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பார்க்க. பாருங்கள் என்னோட பார்த்தீங்களா, பாருங்கள் ஹாட்டாக. இது வந்து நான் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல, ஹாட்டாக தான் இருக்கும். பட் ரொம்ப அந்த மாதிரிலாம் இருக்காது. சுடா பீனட் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டு கிண்டிட்டு எடுத்தனால அது கொதலாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். சுடா அது மட்டும் தண்ணி பால் போட்டு செஞ்சனால ரொம்ப இனிப்பாக இருக்காது. யார் வேணாலும் சாப்பிடலாம். இனிப்பு தான், பட் நார்மல் கேண்டி மாதிரி இருக்காது. இதை நீங்கள் ரியலி என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? அப்புறம் யார் யார் ஏற்கனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என் லிங்கை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஸ்டாவில் வந்து எனக்கு அவ்வளோ மெசேஜ் வருது, பிக்சர்ஸ், நல்லா ஒரு குட் மெசேஜ். யூஎஸ்லேருந்து சிஸ்டர்ஸ்லாம் அனுப்புகிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோடனே யார் யார் என்னென்ன ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்களோ அதோ நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் யார் யார் இதுக்கப்புறமும் சமைக்கிறீங்களோ ப்ளீஸ் என்னோடய ரெசிபியை செஞ்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டா honeypriya5க்கு ஃபோட்டோ அனுப்புங்க. அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. பிகாஸ் அந்த ஃபோட்டோலாம் நான் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், சரிங்களா? தேங்க்யூ.